கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்டியாக யம்மியாக ஃப்ளேவர்ஃபுல்லான மட்டன் பிரியாணி என் ஸ்டைலில் எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம். வாங்க வீடியோ போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த மட்டன், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், கல்லுப்பு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 6 விசில் எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மட்டன் வெந்திருக்கும். அதுக்கு அடுத்தது குக்கரை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், நெய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கடல் பாசி, ஸ்டார் அனஸ், பே லீஃப் இதெல்லாம் போட்டுட்ட பிறகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கல்லுப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்ட பிறகு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், ஆல்ரெடி வேக வச்ச மட்டனையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி புதினா, 4 பச்சை மிளகா, 2 பழுத்த தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். ஆல்ரெடி வேக வச்ச மட்டன் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, அந்த தண்ணிக்கு பதில் நான் மட்டன் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதி வந்த பிறகு அரிசியை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு 1/2 லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் எடுத்திங்கன்னா வீடே மணக்கிற கமகமன் மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்டியாக யம்மியாக என் ஸ்டைலில் ரெடி. செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.